அனைவருக்கும் வணக்க மக்களே. உடனுக்குடன் வானிலை பற்றி தெரிந்து கொள்ள நம்முடைய யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, நேரம் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்க. ஸோ மறக்காமல் தயவுசெய்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. இன்றைக்கான தேதி வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 10/3/2025 ஆகிறது. நம்ம தமிழகத்தில் இன்று இரவு, அதாவது குறிப்பாக இன்று இரவு மற்றும் நள்ளிரவு ஒரு 11 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா காற்று சுழற்சி காரணமாக சென்னை முதல் கன்னியாகுமரி வரைக்கும், அதாவது சென்னை முதல் கன்னியாகுமரி வரைக்கும் இடைப்பட்ட அனைத்து தமிழக கடலோர மாவட்டங்களில் முதல்ல மழை தொடங்குங்க. அதாவது குறிப்பாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், தாம்பரம், செங்கல்பட்டு, மதுராந்தகம், செய்யாறு, திண்டிவனம், விழுப்புரம், புதுச்சேரி மாவட்டம், கடலூர், அதே போல் நெய்வேலி, சீர்காழி, காரைக்கால், தஞ்சாவூர், பட்டுக்கோட்டை, மன்னார்குடி, நாகப்பட்டினம், வேதாரண்யம், தொண்டி, ராமேஸ்வரம், ராமநாதபுரம், பரமக்குடி, தூத்துக்குடி மாவட்டம், அதே போல் காயல்பட்டினம், திசன்விளை, நாங்குநேரி, நெல்லை, கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில், அதாவது கன்னியாகுமரி முதல் சென்னை வரைக்கும் இடைப்பட்ட அனைத்து தமிழக கடலோர மாவட்டங்கள் முழுவதுமே பரவலாக இன்று நள்ளிரவு ஒரு 11 மணிக்கு மேலே கனமழை முதல் மிக கனமழைக்கான எச்சரிக்கை இருக்கிறது. எனவே கடலோர மாவட்ட மக்கள் கவனமாக இருங்க. இன்று இரவு அல்லது நள்ளிரவு நேரங்களில், குறிப்பாக நாளை விடியற்காலை ஒரு 5 மணிக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு 7 மணிக்குள்ளே, அதாவது சூரியன் உதயம் வரும்பொழுது ஒரு 6 மணிக்குள்ளே பார்த்தீங்கன்னா விடியற்காலையில் நாளை ஒரு 6-7 மணிக்குள்ளே பார்த்தீங்கன்னா சென்னை முதல் கன்னியாகுமரி வரைக்கும் அனைத்து தமிழக கடலோர மாவட்டங்களிலும் கனமழை முதல் மிக கனமழை வெளுத்து வாங்கும். ஸோ கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு தமிழகம் முழுவதும் இந்த சுழற்சியால் அதிகமான மழை பெய்து விடுங்க. அதாவது எப்போதுமே கோடையில் இந்த சுழற்சி வரவே வராதுங்க. அதாவது வந்தாலும் அது இந்த குறிப்பாக மே மாதங்களில் தான் இது போன்ற சுழற்சிகள் உருவாகி புயலாக மாறி அது மே மாதத்தில் பார்த்தீங்கன்னா நடந்திருக்கிறது. வரலாற்று எடுத்து பார்த்தோம்னா இது போன்ற சுழற்சிகள் புயலாக மாறி வடக்கு நோக்கி போயிருக்கிறது. தாழ்வு மண்டலமாக மாறி நம்ம தமிழகம் வந்திருக்கிறது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நடந்து இருக்கிறது. ஆனால் மார்ச் மாதம் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த சுழற்சிகள் உருவாகி நம்ம தமிழகம் நோக்கி வருவதே இதுவே நம்ம முதல் முறையாக நம்ம பார்க்குறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த சுழற்சிகள் அடிக்கடி வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. அது நம்ம வடகிழக்கு பருவமழை காலத்தில் நம்ம பார்த்துருப்போம். அதாவது வடகிழக்கு பருவமழை நம்ம தமிழகத்திற்கு உண்டான ஒரு மழைக்காலம் கூட சொல்லலாம். ஸோ இந்த வடகிழக்கு பருவமழை காலம் குறிப்பாக நவம்பர், டிசம்பரில் பார்த்தீங்கன்னா இது போன்ற சுழற்சிகள் அடுத்தடுத்து உருவாகி நம்ம தமிழகம் நோக்கி வரிசையாக வந்து கொண்டு இருக்கும். ஆனால் இப்போ என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா வரலாற்றில் முதல் முறையாக கோடையில் இது போன்ற சுழற்சிகள் வரிசையாக வருவதை நம்மளால் இப்போ பார்க்க முடிகிறது. ஸோ இதற்கெல்லாம் என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, அதாவது கடலோடைய நீரோட்டங்கள் மாற்றம் ஒரு பக்கம், அதாவது இது குறிப்பாக தெளிவாக சொல்லணும்னா காலநிலை மாற்றங்கள் ஏற்பட்டு விட்டது. ஸோ இதுதான். ஸோ எது எப்படியோ காலநிலை மாற்றம் மாறினாலும் நமக்கு ஒரு நல்லதை கொடுக்குது. இந்த சுழற்சிகள் நம்ம கோடையில் பார்த்திங்கன்னா அதிகமான வெயிலால் நம்ம பட்ட கஷ்டங்களுக்கு நம்ம வெயிலை இது வரைக்கும் கடந்த சில நாட்களாக பார்த்திங்கன்னா சென்றாண்டு இது போன்ற சுழற்சிகள் வரலை. சென்றாண்டு அதிகமான வெப்பம் பதிவானது நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். சென்றாண்டு பார்த்திங்கன்னா கடந்த வருடம் 2024 குறிப்பாக ஏப்ரல், மே மாதங்களில் அதிகமான வெப்பம் பதிவானது. அப்போ இது போன்ற சுழற்சிகள் மழை கொடுக்கல. இது போன்ற சுழற்சிகள் மழை கொடுத்துருந்தா நமக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி தான். ஆனால் இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா கடந்த சில நாட்களாக அதிகமான வெப்பம், இப்போ அதிகமான மழை தற்பொழுது வந்து கொண்டிருக்கிறது. ஸோ இது எனக்கு தெரிஞ்சு ரொம்பவே சந்தோஷமாக இருக்க போதுங்க. அதாவது எல்லா ஊர்லேயும் மழை பெய்ய போதுங்க. வட மாவட்டங்களுக்கும் வட உள் மாவட்டங்களுக்கும் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு பெனிஃபிட், அதாவது நல்ல ஒரு மழை பெய்ய போகிறது. வட உள் மாவட்டங்களுக்கு குறிப்பாக திருப்பத்தூர், வேலூர், வட உள் மாவட்டம் முழுவதுமே அதிகமான வெப்பம் கடந்த சில நாட்களாக பதிவானது. அதுவும் குறிப்பாக திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, அரக்கோணம் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில் பார்த்தீங்கன்னா 37 டிகிரிக்கு மேலே வெப்பம் பதிவானது. அதேபோல் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டம் எல்லா மாவட்டங்களும் அதிகமான வெப்பம் தான். இங்கேயும் குறைவு கிடையாது. எல்லா இடங்களும் அதிகமான வெப்பம் தான். எனவே அந்த வெப்பநிலை கடந்த சில நாட்களாக நம்ம வெயிலால் பட்ட கஷ்டங்களுக்கு தற்பொழுது மழை தீர்வு கொடுக்க போது. எனவே நான் ரொம்ப சந்தோஷம் தான். எனவே இப்போ
உங்கள் ஊரில் கண்டிப்பாக மழை பெய்யுங்க. குறிப்பாக வட மாவட்டம் முழுவதும், டெல்டா மாவட்டம் முழுவதும், தென் மாவட்டம் முழுவதும் மற்றும் மேற்கு மாவட்டம் முழுவதும், மத்திய தமிழகத்தில் இருக்கும் அனைத்து 38 மாவட்டங்களிலும் இன்று இரவு முதல் மழைப்பொழிவு படிப்படியாக தீவிரமடைந்து அடுத்த ஒரு 4 தினங்களுக்கு மழை தீவிரமாக இருக்கும் போல தெரிகிறது. அடுத்த ஒரு 4 இல்லைன்னா 3 தினங்களுக்கு, 3 அதிகபட்சம் 4 தினங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக அடுத்த ஒரு 3 தினங்களுக்கு மழை சற்று தீவிரமாகவே பெய்வதற்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ வந்து இந்த சுழற்சி எங்கே இருக்குன்னு பார்த்துருவோம். ஸோ இப்போ வந்து இந்த சுழற்சி பார்த்தீங்கன்னா இருப்பிடம், அதாவது கிட்டத்தட்ட இலங்கைக்கு நெருக்கமாக வந்து விட்டதுங்க. அதோடைய மையம் தற்பொழுது இலங்கைக்கு நெருக்கமாக வந்து விட்டது. அதாவது இது வந்து ஒரு மிக நீண்ட ஒரு சுழற்சி தான். இது வந்து இந்த சுழற்சி பார்த்தீங்கன்னா போன சுழற்சி மாதிரி இது வந்து ஏமாற்றாதுங்க. போன சுழற்சி பார்த்தீங்கன்னா உயர் அழுத்தங்கள் இருந்தது. இதனால் போன சுழற்சி அதாவது பிப்ரவரி இறுதி மார்ச் ஒரு 3ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா மழை கொடுத்தது. அந்த சுழற்சி வந்து பார்த்தீங்கன்னா தெற்கு டெல்டாவில் மழை கொடுத்தது, தென் மாவட்டங்களில் சில இடங்களில் மட்டும் மழை கொடுத்தது. பெரும்பாலும் வட மாவட்ட மழையில் மற்றும் மேற்கு மாவட்டம் மற்றும் உள் மாவட்டங்களில் மழை இல்லாமல் ஒதுக்கி விட்டு போனது போன சுழற்சி. ஆனால் இந்த காற்று சுழற்சியோட தன்மையை பார்த்தீங்கன்னா அதிகமான நீராவி காற்று பெற்றிருக்கிறது. அதாவது இந்த சுழற்சிக்கு காற்று எங்கெங்கெல்லாம் இருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு சுழற்சி உருவாகும் பொழுது அதோடைய காற்றை பார்க்கணும். அதோடைய காற்றுடைய வழித்தோணை எப்படி இருக்குது, அந்த சுழற்சிக்கு என்னென்ன காற்று வருது, எந்த இடத்துலேருந்து காற்று வருது, இதெல்லாம் நம்ம வந்து ஆய்வு பண்ணியிருக்கோம். ஸோ நான் வந்து இப்போ ஆய்வு பண்ணும்போது என்ன தெரிஞ்சிச்சுன்னா, இந்த சுழற்சி போன சுழற்சி மாதிரி இல்லாமல், போன சுழற்சி வந்து பெரும்பாலும் வட இந்தியாவிலிருந்து குளிர்காற்று, அதாவது உயரழுத்த காற்று வந்து போன சுழற்சிக்கு கிடைத்தது. இதனால தான் போன சுழற்சியில் பார்த்தீங்கன்னா போன சுற்றில் மழை அதிகமாக இல்லை, ஏதோ கொஞ்சம் சில பல மாவட்டங்கள் மட்டும், குறிப்பிட்ட இடங்களில் மட்டும் அந்த ஈரப்பதம் காற்று, ஓரளவு ஈரப்பதம் காற்று, அதிகமான குளிர்காற்று வந்து கொஞ்சம் அங்கங்கே மழை கொடுத்துட்டு போச்சு. ஏதோ அதால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் மழை கொடுத்துட்டு போயிடுச்சுங்க. ஆனால் இந்த சுழற்சியோட தன்மையை பார்த்தீங்கன்னா, குணம் பார்த்தீங்கன்னா உயர் அழுத்தங்கள் விலகி விட்டது. அதாவது உயர் அழுத்தங்கள் இன்னும் விலகலை. போன சுழற்சிக்கு மிக பக்கமாக இருந்தது. போன சுழற்சி பார்த்திங்கன்னா அந்த சுழற்சி தீவிரமடைய முடியாமல் அது வந்து உயர் அழுத்தங்களால் சிக்கப்பட்டு மாட்டிக்கிட்டு மழை வந்து பெரிதாக தர முடியாமல் போயிடுச்சு. ஆனால் இந்த சுழற்சி வரும்பொழுது உயர் அழுத்தங்கள் எல்லாமே ஒடிசா வட இந்தியா உள்ளே தான் இருக்குது. அதாவது எதுவுமே இந்த சுழற்சி இடையூறு கொடுக்கலை. அதாவது இந்த சுழற்சிக்கு அருகே எந்த ஒரு உயர் அழுத்தமும் இல்லை. ஸோ இதனால் இந்த சுழற்சிக்கு பெரும்பாலான காற்று தற்பொழுது எங்கே வருதுன்னு கேட்டிங்கன்னா, அதிகமான நீராவி காற்று, குறிப்பாக நிலநடுக்கோட்டிலிருந்து காற்று வருதுங்க. அதாவது நிலநடுக்கோட்டு, அதாவது இந்திய பெருங்கடல் காற்று, அதிக வெப்ப நீராவி காற்று இந்த சுழற்சிக்கு கிடைக்கிறது. அந்த அதிகமான வெப்ப நீராவி காற்று, அதாவது குறிப்பாக இந்திய பெருங்கடலிருந்து காற்று எந்த சுழற்சி உருவானாலும் சரி, இந்த சுழற்சி மட்டுமல்ல, அது ஒரு புயல், தாழ்வு மண்டலம், எந்த ஒரு சிஸ்டம் உருவானாலும், ஒரு சிஸ்டம் இந்திய பெருங்கடலிருந்து காற்று எடுத்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக நல்ல மழை கொடுக்கும். கண்டிப்பாக நம்ம ஒரு 20 சென்டிமீட்டர் தான் நம்ம வந்து மழை அளவு சொல்கிறோன்னா, அது வந்து பல மடங்கு 30-40 சென்டிமீட்டர் கூட மழை கொடுக்கும். எனவே இந்த இந்திய பெருங்கடலிருந்து காற்று தற்பொழுது வந்து கொண்டிருக்கிறது. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன், வட மாவட்டங்களுக்கு 10 முதல் 15 சென்டிமீட்டர் மேலே மழை பெய்யும். டெல்டா மாவட்டங்களுக்கு 10 முதல் 20 சென்டிமீட்டர் மேலே கூட சில இடங்களில் மழை பெய்யலாம். ஆனால் பரவலாக 10 சென்டிமீட்டர் மேலே மழை பதிவாக வாய்ப்பு இருக்குது. தென் மாவட்டங்களுக்கு சொல்லவே தேவையில்லை. தென் மாவட்டங்கள் முழுவதுமே 20 முதல் 25 சென்டிமீட்டர் மேலே மழை பதிவாகலாம். சில நேரங்களில் 20 முதல் 25 சென்டிமீட்டர் மேலே கூட தென் மாவட்டங்களுக்கு மழை பதிவாகலாம். எனவே தென் மாவட்ட மக்களும், வட மாவட்ட மக்களும், டெல்டா மாவட்ட மக்களும் கவனமாக இருங்கன்னா, மிகுந்த கவனத்துடன் இருக்க வேண்டும். கண்டிப்பாக இந்த சுழற்சி அதிகமான இந்திய பெருங்கடல் காற்று வந்து இந்த சுழற்சி வந்து ஈர்க்கப்படுகிறது. அதாவது வட இந்தியாவிலிருந்து சிறிய அளவு குளிர்காற்று மட்டும் வருகிறது, அது வந்து பெருசில்லை. அதே போல் பசிபிக் பெருங்கடல் வந்து காற்று இந்த சுழற்சிக்கு ஓரளவு வந்து கொண்டிருக்கிறது. பெரும்பாலும் தெற்கிலிருந்து, அதாவது இந்திய பெருங்கடலிருந்து காற்று இந்த சுழற்சிக்கு கிடைக்கிறது. ஸோ இதனால் இந்த சுழற்சி தீவிரமடைந்து ஒரு தீவிர காற்று சுழற்சியாக வட இலங்கை மற்றும் குமரிக்கடல் வழியாக, தமிழகம் வழியாக, அது அப்படியே அரபிக்கடலுக்கு போகும். இது போகக்கூடிய திசையில் போகும் வழியில் வட மாவட்டங்களுக்கும்
டெல்டா மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் மற்றும் மேற்கு மாவட்டங்களுக்கும் பரவலாக கனமழை முதல் மிக கனமழை வரைக்கும் கொடுத்துட்டு தான் போகும் கண்டிப்பாக. அது மட்டும் இல்லைங்க, இப்போவே பார்த்தீங்கன்னா இலங்கையில் மழை வெளுத்து வாங்கிட்டு இருக்கு. அதாவது வட இலங்கையில் மழை தொடங்கிருச்சுங்க. வட இலங்கையில் பார்த்தீங்கன்னா மதியம் முதல் தற்பொழுது வரைக்கும் மழை என்பது விட்டு 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 பதிவாகி வருகிறது. குறிப்பாக திருகோணமலை, அதே போல் இலங்கையோட வடக்கு வட இலங்கை, அதே போல் மன்னார் வடுகுடா பகுதி, குறிப்பாக கிளிநொச்சி, யாழ்ப்பாணம், வட இலங்கையில் விட்டு 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 கனமழை தற்பொழுது வெளுத்து வாங்கிட்டு இருக்கு. அந்த மழைப்பொழிவு அப்படியே வட இலங்கையில் பெய்யக்கூடிய மழை வந்து ராமேஸ்வரம், ராமநாதபுரம் மற்றும் தென் மாவட்டம் கடலோரம் நோக்கி நகரும். அதாவது வட இலங்கையில் பெய்யக்கூடிய மழை அப்படிங்கிறது படிப்படியாக நகர்ந்து வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து அந்த மலை மேகம் அப்படியே ராமேஸ்வரம், ராமநாதபுரம், தொண்டை, பாம்பன் பாலம், மதுரை, திருநெல்வேலி நோக்கி நகருங்க. அதே போல் டெல்டா மாவட்டங்களுக்கு தற்பொழுது கடலில் மழை தற்பொழுது பெய்து கொண்டிருக்கிறது. அந்த மலை மேகம் தற்பொழுது வட மாவட்டம் நோக்கியும் சில மலை மேகம், அதிகமான மலை மேகம் டெல்டா மாவட்டம் நோக்கி தற்பொழுது வந்து கொண்டிருக்கிறது. இப்போ வந்து கடலில் மழை பெஞ்சு மழை வந்து வலுவாக பார்த்திங்கன்னா அந்த சுழற்சியோட மையம் இலங்கைக்கு தெற்கே இருக்கிறது. ஆனால் காற்றோடைய குவிதல் வடக்கு புறம், அதாவது வட இலங்கை மற்றும் வட மாவட்டம், டெல்டா மாவட்டம் மற்றும் தென் மாவட்டங்களுக்கு அந்த காற்றோடைய குவிதல் வந்து குவிக்கப்படும். ஸோ இதனால் நாளைக்கு பார்த்திங்கன்னா சென்னை வட மாவட்டம் முழுவதும் மழை பெய்ய போகிறது. டெல்டா மாவட்டம் முழுவதும் மழை பெய்யும். தென் மாவட்டம் முழுவதும் மழை பெய்யும். அதேபோல் கிருஷ்ணகிரி மாவட்டம், தருமபுரி மாவட்டம், ஒசூர், பெங்களூர், மைசூர், இங்கேயும் பார்த்தீங்கன்னா கர்நாடகா மாநிலம் முழுவதுமே மழை இருக்குது. கர்நாடகா எல்லையோர நம்ம தமிழக மாவட்டங்களும் கண்டிப்பாக மழை இருக்குது. கோயம்புத்தூர், திருப்பூர், கரூர், சேலம், அதேபோல் ஈரோடு, சத்தியமங்கலம், ஊட்டி, கொடைக்கானல் எல்லா மேற்கு மாவட்டங்கள் முழுவதுமே, திருப்பூர் உட்பட எல்லா மாவட்டங்களும் மேற்கு மாவட்டங்கள் முழுவதும் மழை மையமாக வைத்து பெய்யும். பரவலாக கனமழை, மிக கனமழை எதிர்பார்க்கலாம். சேலம், கிருஷ்ணகிரி, தருமபுரி கண்டிப்பாக மழை உண்டு. வேலூர், சித்தூர், திருவண்ணாமலை, அதே போல் அரூர், போலூர் இங்கேயும் கண்டிப்பாக மழை இருக்குது. திருச்சி, தஞ்சாவூர், அரியலூர், பெரம்பலூர் கண்டிப்பாக மழை இருக்குது. எல்லா இடங்களுக்கும் மழை உண்டுங்க. எல்லா இடங்களுக்கும் எல்லா மாவட்டங்களுக்கும் மழைக்கான சாதகம். அதிகமான ஈரப்பதம் காற்று, அதிகமான காற்று குவிதல் காரணமாக அடுத்த ஒரு 3 தினங்களுக்கு தமிழகம் முழுவதும் காற்று சுழற்சி காரணமாக மழை விட்டு 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 தொடர்ந்து பெய்து கொண்டே இருக்குங்க. விட்டு 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 மினி ஒரு வடகிழக்கு பருவமழை போல் கடலிலிருந்து மேகங்கள் வந்து அப்படியே மழையை கொடுத்து கொண்டு மேற்கு நோக்கி போகும், அரபிக்கடல் பக்கம் போகும். எனவே இது எப்படியோ இந்த சுழற்சியால் அடுத்த ஒரு 3 தினங்களுக்கு நல்ல மழை காத்திருக்கிறது. நன்றிங்க. நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. நன்றி.